வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஆடி மாதம். சிறப்பான ஒரு தரிசனத்துக்காக தான் போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீ மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். மணப்பாக்கம் ஸ்ரீ கன்னியம்மன் கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஆடி 3ஆம் வெள்ளின்றது அங்கே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற நிகழ்ச்சி. அங்கே பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறது, நிறையருடைய மக்களுடைய வேண்டுதல், பொங்கல் வைப்பாங்க, கெடா வெட்டுறது, அப்புறம் வந்து தீமிதி திருவிழா. ரொம்ப பிரம்மாண்டமான நிறைய பேர் வந்து அந்த தீமிதி திருவிழாவில் கலந்துப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து ஸ்ரீ மணப்பாக்கம் கன்னியம்மன்றது பார்த்திங்கன்னா குலதெய்வமாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வமும் மணப்பாக்கமாக கன்னியம்மனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஆடி 3ஆம் வெள்ளிக்கான இன்னும் நாள் வரல, இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக 3ஆம் வாரம் ஆச்சுன்னா ஃபேமிலியோடு நாங்கள் வந்து இங்கே போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அம்மாவை போயிட்டு நம்ம தரிசிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வாரம், அதாவது சனிக்கிழமை நம்ம வந்து இந்த அம்மனை பார்க்க போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா ஒயிலூர் பக்கத்தில் சொல்லுவாங்க. நம்ம செங்கல்பட்டில் இருந்துட்டு அரௌண்ட் ஒரு 8 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான் வரும். இது நியர்பை வந்து ஒயிலூர் பக்கத்தில் இந்த மணப்பாக்கம் ஸ்ரீ கன்னியம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஓப்பனாக இருக்கும். ரொம்ப நிறைய பேர் குலதெய்வம் நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும், பெருசாக இருக்குன்ற மாதிரிலாம் நீங்கள் எதுவும் கற்பனை பண்ணிக்க வேண்டாம். இது என்ன அப்படின்னா மேலே கூட எந்த ஒரு க்ளோஸிங்கே இல்லாமல் அம்மன் வந்து ஓப்பன்லேயே இருக்கும் எல்லாமே. அந்த கோயிலுடைய நிர்வாகம் இத்தனை பேருக்கு குலதெய்வம், நிறைய லட்சக்கணக்கில் கூட்டங்கள் வரும் இந்த சாமியை தரிசனிக்கிறதுக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. அப்படி இருந்தும் அந்த அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பாலாற்று கரை மேலே அந்த அம்மா வந்து ஒதுங்கி இருப்பாங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமாக சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் இவங்க. எங்களுடைய குலதெய்வம். எனக்கு ஏதாச்சும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு வருவேன். அது எந்த டேன்லாம் கூட நம்ம பார்க்க மாட்டோம். வருஷத்தில் நமக்கு ஏதாச்சும் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வருவேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அம்மனை தரிசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அம்மன் உங்களால் நல்லதே நடக்கும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கலந்து வந்து அம்மனை தரிசிச்சுட்டு போவாங்க. ஸோ நீங்களும் வாங்க, அம்மனை தரிசிங்க. இப்போ நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறேன். நன்றி மக்களே.